உப்பு போட்டிருக்கேன், சாப்பிடுமா. பால் இல்லையா? அது அந்த குண்டு பூனை, குண்டு பூனை கேட்டுச்சா? எத்தனை நாள் நான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். உங்க அம்மா கடன் பாக்கி தர வரைக்கும் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். வாடகை பாக்கி தரல, பால் பாக்கி தரல, புள்ள கிட்ட பூனை குடிச்சிட்டு போச்சுன்னு சொல்ற ஜம்ப மட்டும் குறையல. கை மாட்டா வாங்குறீ 5 ரூபாய், அதையாவது தரக்கூடாது. முனியம்மா கையெழுத்து கும்பிடு, போயிட்டு அப்புறமா வா. அப்புறம் என்ன அப்புறம்? சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வர்றதுக்கு, அங்க ஆம்பளை சம்பாத்தியம் பண்ணா தானே நீ எனக்கு கொடுக்கறதுக்கு. முனியம்மா பொறியே இல்லையா? போற சூடு சோழனை இருந்தா நாளைக்கே தரேன்னு சொன்ன 5 ரூபாயை கொடுத்தனப்போ ஆக. வாங்க சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டேன். அதான் முனியம்மா நிறைய சாப்பாடு போட்டு போறேன். ஏற்கனவே தர வேண்டியது பாக்கி இருக்கு. மேற்கொண்டு அவகிட்ட கடை வாங்காதேன்னு சொன்னேன்ல. சொன்னீங்க. பின்ன ஏன் வாங்கினேன்? பாலோட குழந்தைக்கு சோறு போட்டேன், இன்னைக்கு தண்ணியோட சோறு போடுறேன். நாளைக்கு சோறும் இல்லாம வெறும் தண்ணிய குடுக்க வேண்டிய நிலைமை வரப்போகுது. வளர பொண்ணு, வறுமைய சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாத வயசு. பெரியவங்க பசிய தாங்கிக்கலாம், ஆனா குழந்தை தாங்காது. தாய்க்கு புரியுது, தகப்பனுக்கு புரியுது. எனக்கு தக்கதான் தெரிஞ்சது, குழந்தைய வளர்க்கறதுக்கு தெரியுது. நான் தோத்துட்டேன் ராதா, நான் தோத்துட்டேன். வறுமைக்கு முன்னால நிச்சயமா நான் தோத்துட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? சத்தியம், நேர்மை, ஒழுக்கம், இதெல்லாம் வாயால சொல்றதுக்கு தான் நல்லா இருக்குது. வாழ்க்கையில கடைப்பிடிச்சா சாக வேண்டியதான் ராதா, சாக வேண்டியதுதான். என்னங்க கத்து, கதறு, எது வேண்டாலும் சொல்லு. என்ன நல்ல வேண்டி இந்த உலகம் ஒத்துக்காது. ராதா, மறுபடியும் இந்த உலகத்தை பழி வாங்கினா என்னன்னு எனக்கு தோணுது. ஐயோ, எதிர்த்தவங்க எல்லாம் பொறாமப்படும்படியா எவ்வளவோ ஒசரத்துக்கு வந்துட்டு மறுபடியும் அடிமட்டத்துக்கு போறேங்கிறீங்க. வேண்டாங்க, வேண்டாம். சத்தியமா இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன். பாப்பா பால் கேட்க மாட்டேன். எல்லாத்தையும் நாங்க தாங்கிக்கிறோம். ஆனா நீங்க மட்டும் படுத்த நினைக்காதீங்க, நினைக்காதீங்க. அப்பா நான் பால் கேட்கலப்பா, சோறு கேட்கலப்பா, எதுவும் வேண்டாப்பா. அப்பா அப்பா அப்பா. மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. எனக்கு ஒண்ணு தோணல. எனக்கு என்னமோ அமைதியா இருக்கு. எல்லாம் போய் கர்மமாவது நேர்மையாவது. வீட்டுல சோறுல, குழந்தைக்கு பால் இல்ல, குழந்தைக்கு பால் இல்ல. ஜெகநாத் வா, இதோ நான் உங்ககிட்டே வர்றேன். ஐயோ, நான் நல்லவர் ஆயிட்டனே. எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க ஜெகநாத். ஐயோ, எனக்கு யாராவது வேலை கொடுங்க. அம்மா அப்பாவுக்கு என்னம்மா உடம்பு ரொம்ப மோசமா இருக்குப்பா. அம்மா போய் டாக்டர் கூட்டிட்டு. நான் எப்படியாவது ஜெகநாத் போய் ஏதாவது சொல்லி நானே உன்னை நம்பிதான் விட்டுட்டு போற. ஜாக்கிரதையா பாத்துக்க, எங்கே போகாத. அம்மா அப்பா செத்து போவாரா? நான் தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அப்பா சீக்கிரமா குணமாயிடுவேன். இந்த பில்ஸ் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. உடம்புல ரத்தமே இல்ல, சத்துள்ள ஆகாரமா கொடுக்கணும். இதுல நல்ல டானிக் எழுதியிருக்கிறேன். அதோட பழ ரத்தம், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். நான் வரேன். பரவாயில்லை, பணம் தானே இல்லைங்கிறீங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்.
அப்பாவுக்கு டாக்டர் சொல்லிடலாம் லட்சுமி அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. அம்மா போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா பாத்துக்க. குடும்பம் இருக்கிற இந்த நிலைமை இதை தவிர வேற எந்த வழி எனக்கு தோணல சார். நீங்க சொல்றது சரி. ஆனா நாளைக்கு உலகம் வேறு விதமா பேசுவேம்மா. சார் நம்ம வரைக்கும் நேர்மையா கண்ணியமா நடந்தா அதுவே போதும் நினைக்கிறேன். கை நீட்டி பிச்சை கேட்கறத விட தொழில் செஞ்சு பிழைக்கிறதுல என்ன சார் கேவலம்? ஆல்ரைட், அப்போ உங்க இஷ்டம். இத அட்வான்ஸ் ஆச்சு. ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். போயிட்டு வரேன். பசிக்குது. பசி. ராதா, சாப்பிட என்ன வச்சிருக்கேன்? ஒண்ணும் இல்லையா? பசிக்குதுமா. லக்ஷ்மி அப்பா 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 வெட்டிப்பா சாப்பிடுங்கப்பா. பத்துதான் சொன்னீங்களே. ஏதுமா இது? நல்லா இருக்கு. குழந்தை கையில இருக்கிற ரொட்டியை ஏமாத்தி திருடிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்கறாளா? இதுக்குள்ளேயே திருட்டு புத்தி. இன்னும் போக போக எப்படி இருக்குமா? பெற்றவங்க பலதான பிள்ளை இருக்கு. ஏமா திருண்டியா? திருண்டியா? எந்த பசியினால நான் திருடன? இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் நான் தான் வாங்கினேன். நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதா முடிவு செஞ்சிருக்கேன். ஆமா, நான் தான் அவனுக்கு பாரமா போயிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. வலது கை செய்ய முடியாதது இடது கை செஞ்சுதானே ஆகணும். எங்க நான் வேலை செய்ய போறதில்ல. உங்களுக்கு கோபம் இல்லையா? என்ன செய்யறது? சாகுற வரைக்கும் சாத்துத்தானே தீரணும். நான் வேலை செய்யணும், என்னால முடியல. நீ வேலை செய்யற, நான் உட்காந்துக்கிட்டு சாப்பிடுறேன். இப்படி கசப்பாவே பேசுறீங்களே. உங்க உடம்பு குணமாகிற வரைக்கும், நமக்கு நல்ல காலம் வர்ற வரைக்கும். நல்ல காலம் எங்க எப்பவும் என் மேல நீங்க சந்தேகப்பட மாட்டீங்களே? உன் மேல சந்தேகமா? பர்வதக்கா, நம்ம குறை யாருகிட்ட போய் சொல்லி அழுகிறது? மொட்டை கடுதாசிய பார்த்து பேப்பர்லயும் விளம்பரம் போட்டாச்சு. 2 நாள் ஆச்சு பிள்ளைங்களை காணமேக்கா. ஏக்கா நீ கரீட்டா குடுத்தியா? ஒரு வாட்டி படியா. ஐயா, நான் சொன்னபடிதானே பேப்பர்காரங்க போட்டிருக்காங்க. படிக்கிறேன், கேளாத்தா. கண்ணுங்களா, ராசாக்களா, எங்க இருந்தாலும் ஓடிவாங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறோம். இப்படிக்கு அழுது குழம்பு அன்னாகாரம் இல்லாம கிடக்குற ஆத்தாளுங்க. சர்வதா லட்சுமி அப்பா கோட பார்க்க முதுவா பிள்ளைங்க கண்டு நல்லா இட்டாந்து சேர்த்த உனக்கு நான் அவசரப்பட்டு ஏதாவது திருட போற. என்ன கொடுக்க முடியுமா? எங்க கையில கொடு. நாங்க 1 மாசத்துக்கு கொடுத்துட மாட்டோம். எப்படி அழைச்சு சுருமா போயிட்ட? அடி ஒத்துக்கிறப்ப கஷ்டம் தங்க தங்க எங்கடே ஓழங்காரனோட நான் தண்ட சொத்துருன்னு தர்ம சத்திரத்திலே பத்திரம் தான். ஆச்சி 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 அம்பிட்ட விட்டு விட்டுயா களவாடி போயல தடி காக்கறாய மூடுறே. ஏண்டா கண்ணா நகையெல்லாம் வித்துக்கினியா வச்சுக்கினியா? வச்சுக்கணுமா? அதால
கேட்டா என்னாடி நினைச்சுக்கிட்ட? நீ என்ன நினைச்சுக்கிட்ட? கம்முனு கிடங்க. இங்க பாத்தியா மூட்டை பூச்சி மருந்து சண்டே வரைக்கும் நீங்க 2 பேரும் பாரு ராவோட ராவா அம்மன் கோயிலாண்ட இந்த மூட்டை பூச்சி மருந்த குடிச்சு நாங்க 2 பேரும் செத்துக்குவோம். நாளைக்கே நீங்க வேலூர் ஜெயிலாண்ட வாடி கண்ணு வாடி கண்ணா என்ன கண்ணா தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்க. நமக்கு மத்தவங்க தலையில கை வச்சுதானே பழக்கம். அப்பா நீ வந்துட்டியா? உட்கார். ராஜு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே துடித்து போயிட்டேன். என்ன இருந்தாலும் கடவுள் உன்னை இப்படி சோதிக்க கூடாதுப்பா. ஜெகநாத், என்னுடைய ஏழ்மையை பயன்படுத்தி என்ன மாத்திடலான்னு கனவு கூட காணாத. நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன். பேசாம போயிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னப்பா அது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்டு உன் வீடு தேடி வந்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு காஃபி ஏதாவது ஆஃபர் பண்ணக்கூடாதா? ஆமா, எங்கப்பா உன் மனைவி ராதா? வேலைக்கு போயிருக்கா. என்ன வேலை? தேவையில்லாத கேள்வி. என் மனைவியை பத்தி நீ பேச வேண்டியது. என்னப்பா ஊரே பேசுது, நான் பேசக்கூடாதா? என்னதான் மோசமான நிலைமையில இருந்தாலும் உன் மனைவி இந்த மாதிரி வேலைக்கு நீ அனுப்பக்கூடாது. கஷ்டமா இருந்தா இந்த செலவு. இப்ப நீ என்ன சொல்ல வந்த சொல்லு. உன் மனைவி 4 பேர் பார்க்க ஹோட்டல்ல ஆண்களை மயக்கி நடனமாடி பணம் சம்பாதிக்கிறத விட நீ திருடனாகிறது மேல் சொல்ற. ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுறாங்க. இந்த ஆத்திரத்தை அங்க வந்து அவகிட்ட காட்டு. வா.